இன்னைக்கு நம்ம எல்லாம் கோயிலுக்கு போறோம். சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்க அழகா பார்க்கலாம். மூலவராக சிவபெருமான் லிங்க திருமேனியாக இருப்பாரு. அடுத்த அடுத்த கருவறையில அம்பாள் இருப்பாங்க. இந்த சிவபெருமானுக்கு வலதுபுறம் பிரகாரங்கள்ல பாத்தீங்கன்னா 63 நாயன்மார்கள் இருப்பாங்க. இந்த நாயன்மார்கள்ல பிராமணன் முதல் கொண்டு திருஞான சம்பந்தர் ஒரு பிராமணன், வேதியர் குலத்தில் பிறந்தவர், வேதம் சொல்லக்கூடிய அவருடைய தந்தை. அப்படி பிறந்தவர் திருஞான சம்பந்தர். பட்டியலாந்தை சேர்ந்தவர் நந்தனார் ஒரு பழைய சமுதாயம், சமமா இருப்பாங்க. 63 பேர் சமமா இருப்பாங்க. எங்க இருக்கிற சமத்துவம்? எங்க கோயில் இருக்கிற சமத்துவம். சிவபெருமான் கோயில்ல சமத்துவம் இருக்கு. ஒரு பிராமணனும் அங்கே இருக்கிறார் சிலை வடிவாக. அவருக்கும் பூஜைகள் வருடம் செய்யப்படுகிறது. திருஞான சம்பந்தருக்கும் நந்தனாருக்கும், நந்தனாருங்கிற அவருடைய இயற்பெயர். அவருக்கு பேர் வச்சது திருநாளை போவார்னு சொல்லி அவருக்கு பேரு. அவருக்கும் வருடம் அவருடைய நட்சத்திரத்தில் பூஜை புனஸ்காரங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆக இந்த இந்து சனாதன தர்மம் எங்கேயும் எப்பொழுதும் ஜாதி துவேஷம் பார்த்தது இல்லை. இன்னைக்கு எல்லாரும் கூடி இருக்கிறோம். அன்னைக்கு யார் என்ன ஜாதின்னு யாருக்குமே தெரியாது. யார் என்ன ஜாதின்னு தெரியாது. ஆனால் நாங்கள் இந்துக்கள் என்று எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்துக்கள், நான் ஒரு சனாதனி, நான் வேத மதத்தை பின்பற்றுபவன் என்று எங்களுக்கு தெரியும்.